காசு, பணம், துட்டு, மணி கரெக்டாக எல்லாருக்கும் தேவை. ஆனால் இந்த ஏஎல்பி லக்ன அதிபதியோ ஏஎல்பி நட்சத்திராதிபதியோ 2ஆம் அதிபதியோ 9ல் போய் உட்கார்ந்தால் அந்த நிகழ்வே வேறு மாதிரி இருக்குங்க. ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனில் இருப்பாங்க. விளம்பரம் பார்த்துருப்பீங்க இல்லையா, ஒருத்தன் கால் மேலே கால் போட்டிருப்பான், ஆட்டிகிட்டு இருப்பான். ஏண்டா இந்த வயசில் கால் மேலே கால் போட்டுட்டு ஆட்டிகிட்டு உட்காந்துருக்கியே, ஏதாவது படிக்கலாம்ல, படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போகலாம், உத்தியோகத்துக்கு போய் நல்லா காசு பணம்னு சம்பாதிக்கலாம், சம்பாதிச்சு காரு பங்களான்னு வாங்கலாம், வாங்கி கல்யாணம் பண்ணிக்கலாம், கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கலாம், குழந்தை பெற்றுக்கிட்டு அப்புறம் கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்கலான்னுவான். அதான்டா நான் இப்பயே பண்ணிகிட்ருக்கேன்னுவான். இந்த 9ல் இருக்க நிலை அப்படி தான். இது வந்து கம்ஃபர்ட் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்கிறது இந்த கம்ஃபர்ட் ஜோன். அதாவது ஹாப்பி ஃபார் நவ், ஈகர் ஃபார் மோர், இது இருக்கணும் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணுன்னா. இந்த 9ல் இருக்கவங்களுக்கு இந்த ஈகர்னஸ் இருக்காது. முன்னேறணுன்ற அந்த உந்துதல் அவசியம் இல்லாத தனத்தை தோணும்.